நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்ற ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்களும் அவங்கள ஸலவாத்து சொல்லுங்க என்ற குர்ஆன் ஆயத்து இந்த ஷாபான் மாசத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாளை மறுமையில முஸ்லிம்கள் பாவம் செஞ்சவன் நரகத்துக்கு போகாம ஷஃபாஅத் செய்த அவன் என் உம்மத்தை அல்லாஹ் மன்னிச்சு அவனை சொர்க்கத்துக்கு கொடுத்துட்டு அந்த உரிமை அந்த பவரை இந்த ஷாபான் மாசத்துல அல்லாஹ் கொடுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மணிமார், அதுல ஒரு மணி ஹஃப்ஸா நாயகி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவால இந்த ஷாபான் மாசத்துல திருமணம் முடிச்சார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இந்த ஷாபான் மாசத்துல பிறந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஷஅபானு ஷஹ்ரி, ஷாபான் ஏண்ட மாசம்ண்டாங்க. காரணம் 30 நாள் நோன்பு முடியும், கிபிலா திருப்பப்பட்ட குர்ஆன் ஆயத்து ஸலவாத்து சொல்லுங்கன்னு இறங்கின நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா நாயை திருமணம் முடிச்சு. ஆனால் ஏண்ட மாசம் என்று உரிமையா சொன்னாங்க. அப்படிப்பட்ட மாசத்துல 11 நாள் நாங்க முடிச்சுட்டேன். ஆனால அந்த 3 நாளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இந்த மாத்திரம் முழுக்க நாங்க 3 நாளும் செவ்வா அங்க ஹர்வாதா முடிஞ்சு ராவே பதாதா ராய் விடிஞ்சா பதாதான்னா 12ஆம் தேதி. அப்ப நாங்க அல்லாஹ்வுக்காக ஷாபான் மாசத்துல சுன்னத்தான் பதாதா அங்க ஹர்வாதா சிகுராதா சரியே பிராஸ்பத் இந்த பதாதா பிராஸ்பத் இந்த சிகுராதா இந்த 3 நாளும் மாஷா அல்லாஹ் 12ஆம் தேதி 13 14 3 நாளும் நோம்பு. எல்லாரும் வார வெள்ளிக்கிழமை நோம்போட வாங்க. இன்னொரு விஷயம், வியாழன் பின்னேரம் வெள்ளி ராவு சரியா, வியாழன் பின்னேரம் வெள்ளி ராவு லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் டைம் ஆகுது. லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாசத்தின் நடுப்பகுதி 15வது நாள். நாங்க எல்லாம் பராத்துடைய ராவணி சொல்லு, அது சும்மா சொல்றல்ல. லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் என்றா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வலில்லாஹி முத்தகாஉ ஃபீஹா மினன் நார். அந்த நாள் 15ஆம் நாள் ராவு மக்ரிப்ல இருந்து அடுத்த நாள் சுபஹா காட்டிலும் அல்லாஹ் ஏண்ட உம்மத்தில எத்தனையோ முஸ்லீம்களை அல்லாஹ் நரகத்தில் இருந்து உரிமையிடுகிறான். நரகவாதி என்று எழுதப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் ரிலீஸ் ஆகி சுவர்க்கத்தை ஷீட் எழுதுகிறான் சரியா. அப்ப அரபுல சொல்ற அதுக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க அரபுல சொல்ற பராத். பராத்னா நரக விடுதலை கொடுக்கப்பட்டவர், அதுதான் பராத்தன்னு சொல்லு. பராத்தன்னு சொன்னது எங்க முன்னோர்கள் சொன்னது. எல்லாரும் பராத்ராவண்டா இப்ப லைலத்து நிஸ்ஃபி மின் ஷாபான் ஹதீஸ்ல வந்து லைலத்து நிஸ்ஃபி மின் ஷாபான் மிச்சம் பேரே தெரியும். ஆனா ஹதீஸ்ல அப்படிதான் வந்து இப்ப பராத்தன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு காரணம் ஒண்ணு எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட் ஈக்குவன் சொல்றேன்டா அதுக்கு செல்றதுக்கு காரணம் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா அந்த ராவேல சரியா 15ஆம் ராவேல அல்லாஹ் நரகத்துல இருந்து நரகவாதி என்று முடிவு செஞ்சவங்க அல்லாஹ் பாதுகாக்க. அதுக்கு அரபுல சொல்ற பராத்து, பராத்துடைய ராவு நரக விடுதலை அவங்களுக்கு கொடுக்கிற ராவு தான் இன்ஷா அல்லாஹ் வார வெள்ளிக்கிழமை ராவு. சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை ராவு, ஷாபான் மாசத்துல 15வது நாள், நரகத்திலிருந்து பாதுகாக்கிற நாள் சரியா. எல்லாருக்கும் மன்னிப்பு தாரே. அதனாலதான் எங்க முன்னோர்கள் எல்லாம் குர்ஆன் ஓதி யாசின் ஓதி யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து எங்களை மௌத்தாக்கிடாது எங்களுடைய ஹயாத்தினிலும் ஹதீஸ் வருது. இந்த ஷாபான் மாசம் ஒவ்வொரு வருஷம் ஷாபான் மாசம் மக்ரிபில அடுத்த ஷாபான் வரக்காட்டிலும் யாரு பிறக்குற, யாரு ஹயாத்தோடு இக்கியவங்க மௌத்தாகுற, யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போற, யாரெல்லாம் உம்ராக்கு போற, யார் ரமலான் முழுக்க நோம்புடிக்க, யார் ரமலான்ல மௌத்தாகுற, யாரு என்னென்ன அமல் செய்யற என்ற லிஸ்ட அல்லாஹ் மலக்குல் மௌத்து இவங்க ரூஹ் எடுங்கோ. அப்ப நாங்க யா அல்லாஹ் எங்கட ரூஹ இன்னும் ஹயாத்த போட்டு வை, நல்ல அமல்கள் ஒடிக்கவை என்று நாங்க குர்ஆன் ஓதி யாசின் துஆ கேட்கிறோம். எங்க முன்னோர்கள் நல்ல ஒரு அமைப்பை காட்டி தந்தீங்க. அது இன்ஷா அல்லாஹ் பராத் ராவு வெள்ளிக்கிழமை ராவு வருது. ஆனால வெள்ளிமலை பள்ளியில 3 யாசின் ஓதி முடிஞ்சல்ல எஷா புறவும் அமல் நீங்க திக்ரோடி நீங்க இஸ்திக்பாரோடி நீங்க அந்த நாள் மக்ரிப்ல இருந்து அடுத்த நாள் சூரியன் உதயமாக காட்டிலும் பா மன்னிப்பு தேடுகவனிக்கியானா நான் பா மன்னிப்பு கொடுக்கிறேன், நோயாளிக்கியானா நோயை நீக்கியேன், பிரச்சனை பட்டவன் நீக்கியானா பிரச்சனை நீக்கி அல்லாஹ் கேட்டுவன் நீக்கி. அதனால நாங்க குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், ஸலவாத் என்னாலும் செய்யறது அந்த நாள் விசேஷம். அந்த நாளையில நரகத்தையும் நல்லா பாதுகாக்கிற நாளே. அதனால யா அல்லாஹ் எங்களை நரகத்தையும் பாதுகாத்து, எங்களோட புள்ளிகளை பாது, எங்களோட ஊர் மக்களை பாது, எங்களோட நாட்டு மக்களை பாதுகாத்துன்னு விசேஷமா போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வாட்ஸ்அப்போட பேஸ்புக்கோட ஈந்துடாம இப்ப தானே போனை குத்தி குத்திக்கிய அந்த நாளைக்கு போனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட கொடுங்க, போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. ஆரம்பத்துல சொல்லி வெறுமனே கேட்டுட்டு போவானு எந்த ஒரு திருத்தம் வரணும். எத்தனையோ ஷாபான் பேத்துட்டு இந்த ஷாபான கை விடாம இந்த வெள்ளிக்கிழமை ராவ எல்லா ராவையும் கண்ணியப்படுத்து. சும்மா காய்ச்சி காய்ச்சி டைம் போவாங்க.
ராவு என்று சொன்னது அல்லாவோட ரகசியம் பேசிய டைம். நாங்கள் ஊர்பலாய பேசுவோம் நிக்கிய ஒட்டியமாரில் சேர்ந்து எப்படியோ அதையும் அரசியலும் ஸ்போர்ட்டும் எந்தோரு சப்ஜெக்டும் சும்மா வீணான பேச்செல்லாம் பேசி 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 12 மணி படுக்கு சொப எலும்பேலுமா பாருங்க கொத்துபாலே சொல்லி இன்னும் 1.5 சப்பே நாங்க நான் வராதனாலும் மீக்கு இல்லைன்னு சொல்லல ஈக்குது என்னாலும் அந்த சாட்டு போடையிலவே அது கள்ளப்பாடம். இன்னும் எங்கட இவ்வளவு பெரிய பள்ளி வாசல் 1.5 வெக்கம் இல்லையா? இந்த பள்ளி கீழே எங்கட பள்ளியை சுத்திய 250-300 குடும்பம் இவ்வளவு ஒருத்தர் வந்தாலும் 250 பேரு. ஆனால எல்லா வாப்பமாரும் தாண்ட புள்ளையே பொறுப்பு, எல்லா உம்மமாரும் தாண்ட புள்ளையிலே பொறுப்பு, இவங்களை பாதுகாக்குது எல்லா உம்மமாட்டையும் பொறுப்பு. ஆனால வெள்ளிக்கிழமை ராவு விசேஷமான ராவு, எல்லாரையும் மன்னிக்கிற 2 பேரும் மன்னிப்பு தான். ஒண்ணு முஷ்ரிக், எங்களுக்கு தெரியும், இணை வைக்கிறவன், இஸ்லாத்திலிருந்து மாறுபட்டவன், அவனு மன்னிப்பில்லை, அவன் இஸ்லாத்துக்கு வந்தா தான் மன்னிக்கிய. முஷ்ரிக்கு மன்னிக்கலன்னு அவன் களிமாட்டுள் இஸ்லாத்து வந்து அவன் எல்லா வார்த்தை மன்னிக்கிய, அது வரக்காட்டில மன்னிக்கலே, அவன் செத்து போனது வைங்களே, எவ்வளவு பெரிய மிஸ்டர் ஆகிக்கணும், எவ்வளவு பெரிய கோடி சொன்ன மல்டி மில்லியன் ஆகிக்கணும், நரக நெருப்பே வத்த போகுது. அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டுமே. எவ்வளவு பெரிய அற்பமான துன்யாவே. கொஞ்ச காலமே பாருங்க, 4 ஸ்பீட பாருங்க, ஒட்டிய மாறெல்லாம் பார்த்தா சும்மா கிழவன் டைப்பு வைத்து அவ்வளோ 4 ஸ்பீட் மனுஷன் உடம்பும் வீக், நோயாளி, அவ்வளோ நேரங்காலம் ஸ்பீடா போகுது, மௌத்தா போற எல்லாம் வாழ்ந்த காலம் மிச்சம். அப்ப முஷ்ரிக்க மன்னிக்கல். 2ஆவதுல மாட்டிக்கொள்ளப்படாது, நானும் மாட்டிக்கொள்ளப்படாது, நீங்களும் மாட்டிக்கொள்ளப்படாது. வெறுமனே ஆசி நோயினு குர்ஆன் நோயினு முடிச்சல்ல, இதுல இருந்து பாதுகாப்பா இருந்தா தான் அங்க பாதுகாப்பு. முஷாஹின், முஷாஹின் என்றா யாரு? குரோதம் உள்ளவன். குரோதம் உள்ளவன் யாரு? முனாஃபிக்குக்காரன். முனாஃபிக் என்றா யாரு? உள்ளு கொண்டு வெளியே ஒரு மைன் அடிக்கிய, குடும்பத்தோட கோபம், அடுத்தவோட வைராக்கியம், சொத்து பிரச்சனை, காணி பிரச்சனை, இவங்களோட மோசமாக நடந்து கொண்டிருக்கியவரையும் அல்லாஹ் மன்னிக்கிறல்ல, அவங்களோட வைத்து ஒத்துமையாய் இறக்கமானாலே தவிர. 2 பேரும் மன்னிப்பு இல்லை, அதுல ஒருத்தர் அந்நியவன், அடுத்துல முஸ்லீம்கள பரகத்தா ஈக்கியா. முஷாஹின் என்று சொன்னா பச்சோந்தி, இடத்துக்கு ஏத்தமாய் நடப்பாரு, கலரை மாத்தி கொள்வார், அங்களையும் நடிப்பாரு, இங்களையும் நடிப்பார். அரபுல சொல்ல துல்வக்கிய 2 முகம், அங்களையும் நல்லவரு, அவங்களோட சேர்ந்தா அவங்களோட நல்லவர், 2 பேருக்கிட்டே நல்லவனா போறேன். அதெல்லாம் கெட்டாம இப்போ கல்பொண்டா தான் நீக்கும், யாரை பத்தியும் குரோதம் நீக்கும், யாரை பத்தியும் கெட்டெண்ணம் விற்கவான. இதெல்லாம் நீங்க விட்டு நல்ல அமல்களோடு இருந்து நோம்போடு இருந்து வாங்கோ. இன்னாலா நுதியு அஜ்ரமன் அஹ்ஸன அமல, நீங்க செஞ்ச இஹ்லாஸான அமல எதையும் நான் வீணாக்கல, அவ்வளவுக்கு கூலி. இந்த ஷாபான் மாசத்தை மதியுங்க, நோம்புல புடியுங்க, நல்லவனா இருங்கோ, என்னைக்கிட்ட பாமன்னிப்பு தேடுங்க, நல்ல வாழ்க்கையை கேளுங்க, நான் தாரேன் என்று அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிய. நாங்க தான் கேட்குது பின்னுக்காயும் சலாம் கொடுத்தோன்னே ஓடுவோம். ஆனால இது இருக்கிற இன்னும் கொஞ்ச நாளையும் நோம்போடு இருந்து இபாதத்தோடு இருந்து அந்த 3 நாளின் நோம்ப விட்டது பிறகு, வெள்ளிக்கிழமை லாஸ்ட் நாள், இன்னும் 15 நாளைக்கு பிறகு 15 வெள்ளிக்கிழமை நாள், அவர் இன்னும் 15 நாளே இருக்குது. அந்த 15 நாளுக்கு இடையில சுன்னத்தான் நோம்பு பிடிப்போமே என்று பிடிக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? 15க்கு முன்னு இதை விலை கொள்ளும், இந்த சட்டத்தை விலை கொள்ளும். இந்த ஷாபான் மாசம் இங்கே லாஸ்ட் 15 முன்னால் ஒரு சுன்னத்தான் நோம்பு சரி பிடிச்சாத்தான் 15 புறம் 20, 22, 23 நோம்பு பிடிக்க. ஷாபான் மாசத்துக்கு 15 முன்னால் ஒரு நோம்போட டச் இல்லை. ஒவ்வொரு திங்கக்கிழமை நோம்பு பிடிக்கவர் அல்ல, வியாழன் நோம்பு பிடிக்கவர் அல்ல என்றா அவருக்கு ஷாபான் மாசம் 15க்கு பிறகு நோம்பு பிடிக்க வானம். யாரு? சுன்னத்தான் நோம்போட டச் இல்லாதவர். அவருக்கு டச்சி கண்ட ஏற்கனவே 15 முந்தி ஒரு நோம்பு சரி பிடிச்சிருந்தா, திங்கக்கிழமை நோம்பு பிடிச்சா, இல்ல இந்த சொன்னமா இந்த 3 நாளையில நோம்பு பிடிச்சிருந்தா அவருக்கு பிடிக்க. அவரு மொத்தமா நோம்பொண்டுக்குமே சம்பந்தம் இல்லை. போன ரமலான்ல பெருநாள் கொண்டாடுறது ஒரு நோம்பே பிடிச்சில்ல. அவர் பார்க்காரு ஷாபான் 20 22 சுன்னத்தான் நோம்பு பிடிப்போமே, நானும் மொத்தம் நோம்பு பிடிச்சவன் ஆகிக்க, அது செய்யல. அந்த சுன்னத்தான் நோம்பு பிடிக்கன்னா முன்னால டச் ஈக்கோன்மென்றதை மறக்கவானம். ஆனா கலா நோம்பிக்குது, நேர்ச்ச நோம்பிக்குது. ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, நாங்க போன ரமலான்ல பெண்களுக்கு விடுபட்டிய நோம்பி இல்லையே, அந்த நோம்பில் நாங்க ஷாபான்ல முடிச்சிடுவோமா. கலா நோம்பெல்லாம் பிடிக்கும். நேர்ச்ச நோம்பு ஒண்டிக்கு என்ன புள்ள எக்ஸாம்ல வாசானா, என்ன புள்ள ஸ்போர்ட்ல வெஸ்ட் வந்தா, நான் இன்டர்வியூல வாசானா நோம்பு முடிப்பேன், அந்த விஷயம் நடந்தா பருது, அது பிடிச்சாகும். அந்த நோம்பெல்லாம் பிடிக்கும். கலா நோம்பு, நேர்ச்ச நோம்பு, அதெல்லாம் 15 போறவும் பிடிக்கும். சுன்னத்தான நோம்புன்னு சொல்றது கடைசி நாள் வெள்ளிக்கிழமை நாள் தான் நீக்குது. அந்த வெள்ளிக்கிழமை நாளைக்குள்ளே சொன்ன மாதிரி 3 நோம்பே பிடிக்க பாருங்க. அப்ப ஷாபான் முழுக்க 30 நாள் நோம்பு பிடிச்ச நன்மை, பெரிய சவாபு,
நீயத்தை வைக்க காட்டுதான் கஷ்டமும் பாரமும் யோசிக்க மூணு நோப்பா என்று யோசிக்க அதெல்லாம் கஷ்டப்படப்பான லேசான எடுங்க அல்லாஹ் தாலா லேசாக்குவான். வல்லநாயன் இந்த ஷாபான் மாசத்தைய முடியுமான அளவு கண்ணியப்படுத்தி வல்லநாயன் அந்த பராத்துடைய இரவையும் ஹயாத்தாக்கி யாசிங்களோட குர்ஆனோட திக்ரோட சதக்காவோடு இருந்து தஹஜ்ஜுதுக்கு நேரத்தோடு எழும்பி அல்லாஹ் பாவ மன்னிப்பு தார கூட்டத்துல வல்லநாயன் எங்களோட ஊர் மக்களையும் சேர்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டு இந்த இவங்களோட குடும்பத்துல யாரெல்லாம் மௌத்தானாங்களோ அவங்களையும் வல்லநாயன் சேர்த்து எங்கட பொஞ்சாதி புள்ளிகள் எல்லோரும் இஹ்லாஸான அமல் செய்கின்ற நல்ல பாக்கியத்தை தந்து வைப்பானாக. சங்கையான ரமலானை யா அல்லாஹ் நல்ல முறையில் அடியும் பாக்கியத்தை தந்து வைப்பானாக. யார் யார் என்னென்ன பிரச்சனை கவலைகள் ஒடிக்காங்க அந்த பிரச்சனைகளை கவலைகளை யா அல்லாஹ் நீ நீக்கி வைப்பாயாக. எல்லோருமே சந்தோஷமா நிம்மதியான வாழ்வை கொடுத்து வைப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்